வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்திலேயே இளம் வயதில் ஊராட்சி மன்ற தலைவரான ஒருவரோடு தான் இன்னைக்கு நம்ம பேட்டி எடுக்கிறோம். அவருக்கு நமக்குமான தொடர்பு என்னங்கிறத நம்ம கடைசியில சொல்றோம். இன்னைக்கு அவரை எத்தனையோ நாட்கள் பேட்டி எடுக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணணும். ஆனா கால சூழல் ஒத்து வரல. இன்னைக்கு தான் ஒரு பேட்டி எடுத்திருக்கோம். அவர் ஒரு பொறியாளர் படிச்சுட்டு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணுங்கிற ஒரு ஆசையோட வந்தாரு. இன்னைக்கு 4 ஆண்டுகள் இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறாரு. அவரு எப்படி ஒரு என்ஜினியர் படிச்சவருக்கு இந்த ஆசை வந்தது? ஏன் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு? அதை பத்தி அவர்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க என்ஜினியர் படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஒரு கிராமத்துக்கு தலைவர் ஆகணுங்கிற ஒரு ஆசை எப்படி ஏற்பட்டது? உங்களுடைய அடிப்படையை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி, அப்பா அம்மாவை பத்தி சொல்லு. அதாவது என் பேர் சுரேஷ். எங்க அப்பா பேரு திருசங்க, அம்மா பேரு பாஞ்சால. கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி தேவி, சதீஷ், ரமேஷ், 2 தம்பிங்க. அப்பா அம்மா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிப்பு தான் நமக்கான வழி அப்படின்றத சின்ன வயசுல சொல்லிட்டாங்க. நமக்கும் வேற வழி இல்லை, படிப்பு தான் அப்படின்றத நம்ம யோசிச்சோம். அது மாதிரி படிக்கிற வயசுல நல்லா படிச்சோம். படிப்பு மூலியமா தான் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. எப்படி பெற்றோர்கள்லாம் படித்தவர்களா இல்ல விவசாயிங்க? அப்பா அம்மா படிக்கல. சின்ன வயசுல என்னைய படிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. நமக்கு தெரிஞ்சது எப்படின்னா, இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சாங்க நம்ம ஊர்ல, ராஜேந்திர படத்துல. நீங்க படிச்சது இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்களா? இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல கண்டினியூ பண்ணல. ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எங்க அப்பா என்னை எல்கேஜில சேர்த்து விடுறாரு. சரி. அப்ப ஃபீஸ் மாசம் 30 ரூபா தான். 30 ரூபா மாசம், 30 ரூபா ஃபீஸ். 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபாங்கிறது பெரிய விஷயம். 30 ரூபா. அந்த 30 ரூபா கட்டுறதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சனி ஞாயிறுல அந்த ஸ்கூல் கேம்பஸ ஃபுல்லா முழுவதுன்னா சாணி பொறிக்கிட்டு வீடு போயிட்டு சாணி பொறிக்கிட்டு அதை குழப்பி எங்க அப்பா அம்மா 2 பேரும் முழுவாங்க. அந்த ஸ்கூல் ஃபுல்லா முழுவணும். அதுதான் எனக்கான ஃபீஸ். அதே எல்கேஜி படிச்சேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அதுக்கு மேல படிக்க வைக்க முடியல, அவங்க கண்டினியூ பண்ண முடியல இங்கிலீஷ் மீடியத்துல. ஆமா, நான் அங்கேயேதான் இருப்பேன். எனக்கு ஸ்கூல் லீவே கிடையாது அந்த வயசுல. ஏன்னா அந்த வேலையை சனி ஞாயிறு எங்க அப்பா அம்மா கூட தானே இருப்பேன். அவங்க அப்புறம் இந்த வேலையெல்லாம் பாப்பாங்கல்ல. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ண முடியாது. திருப்பி 1ஆம் வகுப்புல இருந்து தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்க. இப்ப தமிழ் மீடியத்துல 1ஆம் வகுப்புல படிக்கிறீங்க. இப்போ ராஜேந்திர பட்டணத்துல வரைக்கும் உங்க ஊர்லயே மொத்தம் எவ்வளவு படிச்சீங்க? 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ராஜேந்திர படத்துல படிச்சீங்க. ராஜேந்திர படத்துல படிச்சேன், நல்லா படிச்சேன். ஸ்கூல் 10வது படிச்சீங்க. 10ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் டிவிசில படிச்சேன். டிவிசி ஸ்கூல்ல படிச்சேன். இப்ப பள்ளி முடிஞ்சிருச்சீங்க. பள்ளி முடிச்ச பிறகு கல்லூரி பொறியியல் படிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? பொறியியல் இப்படிதான், சரி நம்ம பிள்ளைய இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற இதுல தீவிரமா முயற்சி எடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில என்னை பிஇ சேர்த்தாங்க. 2011ல நான் பாஸ் அவுட் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டு அதன் பிறகு நான் சிங்கப்பூர் போயிட்டேன். அந்த சிங்கப்பூர் போன உங்களுக்கு கிராமத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணுங்கிற ஒரு தாட் எப்படி உருவானது உங்களுக்கு? அதை நம்ம பாக்குறோம். நம்ம அடிப்படையில நம்மளுடைய கிராமம் எப்படி இருக்குன்றத நம்ம பாக்குறோம். அது இல்லாம நம்மளுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குதுன்றத பாக்குறோம். எல்லா ஊராட்சி மன்ற தலைவரும் வராங்க. அவங்களுக்கான சில நெருக்கடிகள், அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே அவங்களுடைய பணிகள்லாம் செய்யற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால அவங்க அதிலேயே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு நம்ம பகுதியில எந்த ஒரு வேலையும் நடக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லை. அது மாதிரி இளைஞர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வும் இல்லை. நான் 10th படிக்கும் போதுல இருந்தே ஒரு இப்போ நீங்க சிங்கப்பூர்ல எவ்வளவு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க மாதம்? சிங்கப்பூர்ல மாசம் 50,000 சம்பாரிச்சிருந்தீங்க. இப்போ ஒரு இன்ஜினியரா படிக்க வச்சுட்டு அடுத்து நீங்க சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு திரும்பி ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றுட்டீங்க நீங்க. அதனால நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டீங்க. அப்படி வெற்றி பெறலன்னா வீட்டினுடைய மனநிலை என்ன வந்திருக்கும்? ஏன்னா ஒரு பணிக்கு போயிட்டு 3 பணம் கட்டி நீங்க மதுரம் போயிட்டு நீங்க அதன் பிறகு இந்த அப்படிங்கும் பொழுது அது ஒரு முயற்சி தான். எதுக்காக அந்த முயற்சி எடுக்கிறோம்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக முயற்சி எடுக்கிறோம். இளைஞர்களுக்கு ஒரு முயற்சிக்கு கிராமத்துல ஏதாச்சும் எதிர்ப்பு இருந்ததுங்களா? இல்ல இளைஞரை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுங்களா? கண்டிப்பா எதிர்ப்பு உண்டு. அதாவது கிராமத்துல
ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட நடந்துடலாம், ம். பாராளுமன்ற தேர்தல் கூட ஆமா நடந்துடலாம். ஆமா கிராம ஆனா அரசியல் கிராமத்துல வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே ஓகே இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற இந்த கொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, வகையறா அந்த வகைரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில எல்லாம் என்ன வந்து பார்க்கல. ஓகே பொதுவான ஒரு இளைஞராவே படிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் பொது ஈடுபாடு நம்ம அப்பையில இருந்தே உண்டு. ஓகே ஊருக்கு சில விஷயங்கள்லாம் செய்யறது, இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அப்படிலாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்ததால இது வந்து நமக்கு கொஞ்சம் சுலபமா முடிஞ்சுது. ஓகே அனைத்து தரப்பு மக்களும், படித்தவர்கள், படிக்காதவங்க, அனைத்து மக்களும் ஆதரிச்சாங்க. சரிங்க. இப்போ நீங்க அதை வெற்றி பெற்றீங்க. எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க? அந்த தேர்தல் கலப்பம் தேர்தலுங்கிறது ஊராட்சி மன்ற நிர்வாகங்கிறது நம்ம குடும்பத்துக்கு புதுசா இருந்தா கூட உங்களுக்கு முழுக்க முழுக்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு அப்படி இருக்கும் பொழுது உங்களை எதிர்த்து மொத்தம் எத்தனை பேர் போட்டியிட்டாங்க அந்த டைம்ல? எடுத்து 8 பேர் போட்டிட்டாங்க. 8 பேர் போட்டியிட்டாங்களா? 8 பேர். ஓகே. இது வந்து தனி தொகுதிங்களா? பொது தொகுதிங்களா? தனிதான், தனி தொகுதி தான் இப்ப ரிசர்வ். தனி தொகுதிங்கும்போது இப்ப அதுல வந்து வயதுல கம்மின்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் நான் மட்டும் இல்லைங்களா? நான் மட்டும். அப்படி இருந்தும் கூட நீங்க இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த சக்சஸ் ஆயிட்டீங்க, இது வெற்றி பெற்றுட்டீங்க. வெற்றி பெற்று முதலாம் ஆண்டு வந்து நீங்க அந்த ஆண்டினுடைய வரவு செலவு நிர்வாகத்தினுடைய வரவு செலவு கணக்கை வந்து நீங்க நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டிருக்கீங்க. கண்டிப்பா. அது கிராம மக்கள் மத்தியில எப்படி ரீச் ஆனது? ஏன்னா அது சோசியல் மீடியாலும் ரொம்ப பிரபலமா மற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் நெருடலும் ஏற்பட்டது, பாராட்டவும் ஏற்பட்டது. இதனால உங்க கிராமத்துல அந்த வரவு செலவு கணக்கு ஆண்டினுடைய வரவு செலவு கணக்கை முதலா அச்சிட்டு வெளியிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம வட்டாரத்துல சொல்லப்பட்டது. கண்டிப்பா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்துல ஜெயிச்ச ஆரம்பத்துல வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ரிஸ்கா தான் இருந்தது. ம், ஏன்னா நிறைய எதிர்ப்புகள். ம், சின்ன வயசுல இவன் வந்து ஜெயிச்சு என்ன பண்ண போறா, ம், ஊராட்சி மன்ற தலைவரோட பணி என்னன்னு தெரியுமா, ம். சின்ன வயசு பையனை வந்து விவரம் தெரியாத இவங்க எல்லாம் வந்து தலைவரா வர வச்சுட்டாங்க அப்படின்ற தாட் இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த தாட்டை வந்து நான் வந்து முதல் வருடத்திலேயே உடைச்சிட்டேன். எப்படின்னா எல்லா வேலையும், ம். எது வந்து எந்த வேலையும் வந்து பெட்டிங் இல்லை. கிடையாது. உடனே பதவி எடுத்த அன்னைக்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டேன். ம், வார்டு வார்டு மெம்பரு, ம், துணைத் தலைவர், ம், அனைத்து பேரும் முழு ஒத்துழைப்பு. ம், அவங்கள்ட்ட என்னுடைய நோக்கத்தை சொல்லிட்டேன். ம். இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ம். இதுக்காக எவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து ஓகே. ஒத்துழைப்பு அப்ப அந்த கொடுத்துட்டு அத பாராட்டினாங்களா? அந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தது. கண்டிப்பா. அதாவது தமிழ்நாடு முழுவதும் பாராட்டினாங்க, கிராமமே வந்து பாராட்டுனது. ஓகே ஓகே. அதே வந்து தொடர்ந்து இப்ப நீங்க அடுத்தடுத்த வருடங்களுக்கும் அந்த வரவு செலவு கணக்குல வந்து காட்டிட்டு இருக்கீங்க. வெளியிடணும்ன்றது என்னுடைய நோக்கம். நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுன்றது என்னுடைய நோக்கம். ஆனா அது ஆனா செய்ய முடியாது. நோட்டீஸ் அடிக்க வேணான்ற ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டுருச்சு. என்னன்னா ஓகே ஓகே. யாரும் எதிர்பார்க்கல, கணக்கு வழக்கு இங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பஞ்சாயத்து ஆபீஸ்ல